ஹாய் ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரைடர் முகி. ஸோ இன்றைக்கி டாபிக் எதுன்னு ஒரு டைட்டில் பார்த்தோன்னு தெரிஞ்சிருக்கும். அதாவது நான் ட்ரிப் போனதில் ஃபீல் பண்ண ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரொம்ப கஷ்டமான எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப ஒரு கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இது மாதிரிலாம் ஒரு சின்ன ஒரு பல கான்செப்டை வந்து சேர்த்து ஓவரால் ஒரு நான் போன கொஞ்சம் ரைட்ஸ்லேருந்து எல்லாத்துலேயும் உள்ள ஒரு மிக்ஸ் எடுத்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ இன்னொரு விஷயம் அந்த சொல்லிடல, இந்த வீடியோவில் நான் வந்துட்டு இந்த வீடியோ ஷூட் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற டேக்கே முந்திர நாள் நைட்டு 10 மணி. அதாவது மோஸ்ட்லி நான் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து டெய்லி விளாக்ஸ் வந்து 9:30 போட்டுருக்கேன். ஸோ வந்து கன்யூஸாக வீடியோ போட்டுருக்கேன். இந்த நாள் வந்து போட வேண்டாம், ஏன்னா அது ரொம்ப டெய்லி வந்து ஒரே ஃபுல் எடிட்டிங் அப்படி பண்ணிட்டுருக்கேன், டைம் குறைக்கல அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து இந்த வீடியோ போட வேண்டாம் அப்படின்ட்டு ஷூட் பண்ணாமல் இருந்தேன். ஸோ ப்ரீவியஸ் டே நீங்கள் பார்க்கறதுக்கு ப்ரீவியஸ் டே வந்துட்டு ஒரு லைவ் வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டோம், வேறு ஒருத்தர் லைவ் பண்ணி தர, அதுலேயும் வந்து நம்ம போய்ட்டு கலந்துக்கிட்டோம். ஸோ அதில் எல்லாம் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு ஆர்வமாக டெய்லி வீடியோ போடுங்க அப்படின்னாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்ததுமே ஷூட் பண்ணால் விட்டுறமே ரொம்ப ஃபீலிங்கில் இருந்துச்சு. திரும்ப பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் என்னோட மோட்டிவேஷனர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா என்னோட ஒய்ஃப் தான் வந்துட்டு கண்டிப்பாக கண்டென்ட் போடு, நாளைக்கு போடு அப்படின்னு நான் மோட்டிவேட் பண்ணாங்க. சரி, கண்டென்ட்டே யோசிக்கவே இல்லை, இன்னும் வந்து இருட்டாயிடுச்சு, ரூமில் எடுத்தால் நல்லாவும் இருக்காது அட்மாஸ்பியர் அப்படின்ட்டு திங்க் பண்ணிட்டு இருந்தப்போ வந்துட்டு கண்டென்ட்டும் யோசிச்சு கொடுத்து கண்டென்ட் கிரியேட்டர் வந்து அவங்க தான் கிரெடிட்ஸு. ஸோ இன்றைக்கி அந்த வீடியோவில் எல்லாம் ரொம்ப பேச வேண்டாம், அவங்க வீடியோவில் போகலாம். ஓகே, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் என்னோட சின்ன ஒரு வேண்டுகோள் என்னென்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணி கொடுத்துருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்துட்டு கொஞ்சம் எண்டு வரைக்கும் பார்த்துருங்க, கொஞ்சம் மோட்டிவேஷனாக எனக்கு இருக்கும். கொஞ்சம் வியூஸே போகலன்னா என்னடா கஷ்டப்பட்டு போட்டோம் வியூஸ் போகல அப்படின்ட்டு, அதனால தான். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து கொஞ்சம் எல்லோரும் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம கண்டென்ட் வந்து ஃபஸ்ட்டு போகிறப்ப இது பார்த்திங்கன்னா, இந்த சம்பவம் நடந்துச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் ஆகிடுச்சு இந்த சம்பவம் நடந்து. அதாவது கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதுவுமே பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் ஒரு சப்ஸ்கிரைபர் இருந்தால் நீங்கள் வந்து ரைடிங் போகும்போது எப்பயாச்சும் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணிக்கலாம், அது ஒரு வீடியோ கொடுங்க அப்படின்ட்டு. பட் எனக்கு வந்து கோஸ்ட் நம்பிக்கை கிடையாது, அது நான் ஆல்ரெடி வீடியோ சொல்லியிருக்கேன். அதனால் வந்து அதை பற்றி பெருசாக வந்து நான் இல்லை. பட் வந்துட்டு எனக்கு அந்த அனுபவம் எந்த ஒரு ட்ரிப்பில் இல்லை, ஒரே ஒரு ட்ரிப்பு கிடையாது, ஆக்சுவலாக ஒரு ட்ராவலில் வந்துட்டு அந்த ஒரு அனுபவம் இருந்துச்சு. அந்த அனுபவத்தை இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, அந்த ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா, என்னோட கிளாசிக் வாங்கின டைமில், அதாவது என்னோட பைக் 2 பைக் வச்சிருக்கிறது தெரியும், ஊரில் ஒரு பைக் வச்சிருக்கேன், அதாவது ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350 ஒயிட் கலர். ஸோ அது எடுத்துகிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் வந்து ஊரில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் பெங்களூர் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து ஒரு 1 இயராக இங்கே தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அது ஊரில் இருக்குது. ஸோ வந்து எடுத்துகிட்டு வர டைமில் பார்த்தீங்கன்னா நானும் என்னோட பிரதரும் ஊரில் இருந்து கன்னியாகுமரி என்னோட ஊர், அங்கேருந்து நாங்கள் பெங்களூர் வந்து பைக்கில் ஓட்டிட்டு இருந்தோம். ஸோ அந்த டைமில் நைட் ட்ராவல் தான் பண்ணியிருந்தோம். ஈவினிங் வந்துட்டு ஒரு 3 நான் அதோட ஃபோட்டோ கிளிப்ஸ்லாம் உங்களுக்கு இதில் ஆட் பண்ணுறேன், நாங்கள் அந்த ட்ராவல் பண்ண டைமில் உள்ள ஃபோட்டோஸு. ஸோ வந்து ஈவினிங் வந்துட்டு ஒரு 3 o'clock டைமில் வந்துட்டு ஊர்லேருந்து கிளம்பிட்டு இங்கே வந்து மார்னிங் வந்துட்டு ஒரு 5 o'clock 4 o'clock அந்த டைம் ரீச் பண்ண மாதிரி தான் வந்திருந்தோம். ஓகே, இப்படி வந்து வரும்போது உங்களுக்கு மோஸ்ட்லி ரூட் தெரிஞ்சு எல்லாருமே நம்ம கன்னியாகுமரி எந்த ரூட் வழியாக நம்ம வந்து பெங்களூர் ரீச் பண்ணி வந்தது. ஸோ வந்துட்டு ஓசூருக்கு முன்னாடி கிருஷ்ணகிரி வரும். கிருஷ்ணகிரியில் வந்துட்டு அந்த ஒரு கோஸ்ட் ஃபீல் மாதிரி சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எப்படின்னா வந்துட்டு நாங்கள் வந்து அந்த டைமில் நானா பிரதரை யாரை உடனே கிளியரான ஞாபகம் இல்லை, மோஸ்ட்லி நான் தான் நினைக்கிறேன். டக்குன்னு பார்த்தா பக்கத்தில் ஒரு நாய் உட்காந்துருக்க மாதிரி இருந்துச்சு. நாங்கள் அப்படி டக்குன்னு கொஞ்சம் லாங்கில் லைட் அடிக்கும்போது ஒரு பீம் லைட் நாய் உட்காந்த மாதிரி இருந்துச்சு. டக்குன்னு அந்த நாய் ஃப்ரெண்டில் வந்த மாதிரி இருந்துச்சு. டக்குன்னு பார்த்தா யாரும் நாய் எதுவுமே இல்லை, அப்படி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. நான் கூட வந்துட்டு இப்போ நாய் வந்துச்சு தானே அப்படின்னா, அப்போ அவனும் வந்து வந்துச்சு அப்படின்னா, பட் பார்த்தா அது நாய் எதுவுமே வரல. எங்களுக்கு சும்மா ஒரு தோணல், கற்பனையா இல்லை வந்து ஒரு கோஸ்ட் ஃபீலாக எதுன்னு தெரில, அதை வந்து பெருசாகவே எடுத்துக்கல, ஏதோ நம்ம அப்படின்ட்டு இப்போ வந்துட்டு அடுத்த நாளுக்கு பார்த்தா இது ரிலேட்டடாக, அதாவது ஏதோ ஒரு நியூஸ் சம்திங் நியூஸ் சேனலில் வந்துட்டு அவங்க வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியை கலெக்ட் பண்ணிட்டு முன்னாடியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக வந்து நியூஸில் கலெக்ட் பண்ணி டாக்குமெண்ட்ரியாக ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க யூடியூப்பில். பார்த்ததுமே அப்படி ஒரு ஷாக். என்னென்னா, நம்ம நேற்று தானே எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணோம் அப்படின்ட்டு. என்னென்னா வந்துட்டு கிருஷ்ணகிரியில் வந்துட்டு நம்ம லாரியெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஏரியா, அந்த இடத்துல நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்ட்டு அதை வந்து அவங்க என்கொயரி பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து நியூஸ் சேனல் வந்துட்டு என்கொயரி பண்ணல பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்கே பேய் நடமாட்ட மாதிரி ஏதோ இருக்குது, அதனால தான் ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு. இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், எனக்கு உண்மையாக பையனு தெரியல. பட் நான் இதை சொல்லி முடிச்சது வேண்டாம், நீங்கள் வந்து வீடியோ பார்த்து முடிச்சோன்னா நீங்கள் வந்துட்டு வேணா கிருஷ்ணகிரி கோஸ்ட் அப்படின்னு ஏதாச்சும் நீங்கள் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். நியூஸ் சேனலே வந்து அது ஒரு கண்டென்ட் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாரிட்டி கிடைக்கும். அதாவது மேட்ரு என்னென்னா வந்துட்டு, அதாவது ஒரு பேய் உருவம் வந்துட்டு கிராஸ் ஆகிற மாதிரியோ, அப்போ வந்துட்டு நாய் வந்து உட்காந்து சடனாக வந்து குறுக்க வர மாதிரியோ அப்படின்னு வந்துட்டு ஒரு பேய் தான் அது அப்படி வரும். அப்போ வந்துட்டு அந்த லாரி டிரைவர்ஸ் வந்து பிரேக் அடிக்கும்போது வந்து கண்ட்ரோல் அவங்க கையிலேருந்து வண்டி கண்ட்ரோல் மாதிரி போய்ட்டு ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடக்குது. இதான் வந்து ரெகுலராக அங்கே ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான ரீசன் அப்படின்ட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து ஒரு நியூஸ் சேனல் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இது சம்பவம் நடந்து நாங்கள் அதுக்கு ட்ராவல் பண்ணி வந்து அடுத்த நாளே தான் இந்த நியூஸ் வந்துச்சு. பார்த்ததும் எங்களுக்கு அப்படியே ஷாக். ஏன்னா நம்ம நேற்று தான் அப்படியே ஃபீல் பண்ணோம் இப்படி வந்துட்டு அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இதான் வந்து நான் வந்து ஃபேஸ் பண்ண ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஒரு பேய் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ஒரு சின்ன ஃபீல் அப்படி தான். பட் இப்போ எனக்கு பேய் நம்பிக்கை கிடையாது. பட் அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு நியூஸும் அதுவும் வந்து கரெக்டாக மெஜாரமாக இருந்தப்போ வந்துட்டு இப்படி இருக்குமா அப்படின்னு ஒரு தாட், அவ்வளோதான். நீங்கள் டவுட்னா வந்துட்டு நீங்களும் வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள், வந்து கிருஷ்ணகிரி தான் பிளேஸை. ஸோ வந்து அதை வச்சு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துங்க. இது வந்துட்டு கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே ஓரங்கட்டி வச்சிடலாம். வந்துட்டு கொஞ்சம் கொடூரமான ஒரு பயமான ஒரு ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஊட்டி ட்ரிப் தான். இதுவுமே நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிற போகிற ட்ரிப் தான். அதோட வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் கிளிப்ஸ் நான் இதில் ஆட் பண்ணுறேன். அது எப்படின்னா, நாங்கள் வந்துட்டு ஒரு மழை டைம், ஹெவியான ஒரு மழை வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு டைமில் தான் நாங்கள் அந்த ட்ரிப்பு போனது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊட்டி ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ஊட்டி டு பெங்களூர் வந்து டேரெக்டாக வந்து ஒரே ட்ரிப்பாக வரத பிளானில் வந்து வந்துட்டு ஃபுல் மழை. நாங்கள் வந்து அந்த ட்ரிப் வந்து அப்படி ஒரு இதுவரைக்கும் நான் ட்ரிப் போனது, அதாவது கிட்டத்தட்ட ஊட்டி டு பெங்களூர் எவ்வளோ கிலோமீட்டர் உங்களுக்கு தெரியும். அங்கே ஸ்டார்ட் பண்ண மழை ஒரு 5 minutes கூட ஸ்டாப் ஆகாமல் கண்டினியூஸாக பெங்களூர் வரைக்கும் பெஞ்சிட்டு இருந்த மழை. அப்படி ஒரு மழை ஒரு ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ்.
அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் மலையிலேருந்து இறங்கி வந்துட்டு இருக்கும்போது ஒரு கார் நின்றுட்டு இருக்கு, சைடில் வந்து ஒரு 3-4 பசங்க வந்துட்டு இப்படி ஒரு மாதிரி ஏதோ ஒரு பையனை தூக்கிட்டு போகிற மாதிரிலாம் அப்படி வந்து மலை டவுனில் அடி பார்த்துப்போம். சரி நான் வந்துட்டு ஒய்ஃபோட போயிருக்கேன் லேடிஸு. ஸோ வந்துட்டு அந்த டைம் பார்த்தீங்கன்னா கிளாசிக் பைக் தான் அதுவும் போயிருந்தேன். கொஞ்சம் லாங்காக ஸ்டாப் பண்ணிட்டு பண்ணோன்னா ஒருத்தர் வந்து கிட்ட வந்தால் என்ன கேட்டு அவர் வந்து காக்கா வலிப்பு வந்துருச்சு, அதை வந்துட்டு அந்த சைடில் வந்து நம்ம சேஃப்டி கார்டு போட்டுருப்பாங்க, அதில் வந்து கையை வந்து பிடிக்க கொண்டு போயிருக்கோம் அப்படின்னாங்க. எனக்கு பார்த்தா ஒரு பையன் என்னன்னா அது பையனை தான் அதை அடிச்சு கொண்டு போட போகிறாங்களா என்னதுனே தெரில. அது நம்ம லேடிஸ் கூட போயிருக்கோம், ஒரு சின்ன பையன் வந்துச்சு. சடனாக வந்தவங்க என்ன உங்கள் சாதி கொடுக்குறீங்களா அப்படின்னாங்க. கொடுக்குற நம்ம அப்போ எனக்கு இன்னும் பயம் ஆகிடுச்சு. ஏன்னா வந்துட்டு சடனாக வந்துட்டு ஏதோ குரூப்பாக பாய்ஸ் இருக்காங்க, இரும்பு வந்து அவங்க கார்க்கியே இருக்கும், வந்து நம்மக்கிட்ட வந்து பைக்கு கேட்குறாங்க அப்படின்னப்போ வந்து கொஞ்சம் ஒரு பயம் கொடுத்துருச்சு. நான் ஒன்று இல்லை அப்படின்னு ஏதோ சொல்லிவிட்டு அப்படியே சமாளிச்சு விட்டேன். அப்புறம் தண்ணி கேட்டாங்க, எடுத்து கொடுத்தேன், தண்ணி கொடுத்தாங்க. சரி பாருங்க அப்படின்னு நான் வந்து உடனே கிளம்பிட்டேன் இடத்த விட்டு. ஏன்னா வந்து எதனால் ரீசனை கிளம்பிட்டேன்னா லேடிஸ் கூட போயிருக்கோம், சேஃப்டி இருக்காது. ஏன்னா வந்து மலை ரூட்டு யார் எப்போ வந்து எப்பயாச்சும் வண்டி கிராஸ் ஆகிடுவோம், அதனால தான். ஸோ ரிட்டன் வந்து இறங்கி வந்துட்டு கொஞ்சம் தூரம் வந்து பார்த்தீங்கன்னா பைக் ஆஃப் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்துருக்க மாட்டேன். ஆஃப் ஆகிட்டு பார்த்தா பைக் ஸ்டார்ட் ஆகல. இன்னும் பயம் வந்து ஹை ரைஸ் ஆகிடுச்சு. ரொம்ப பயந்துட்டு அந்த டைமில் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பயந்து ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆச்சு. எப்பாடா பைக் ஸ்டார்ட் ஆகிட்டா தெரிச்சிடறா அப்படின்ட்டு அங்கேருந்து விட்ட வண்டி தான் ஸ்ட்ரைட்டாக பெங்களூர் தான் வந்து ஸ்டாப் ஆனது. இப்படி ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாம். சரி, அப்புறம் இன்னொரு 2வது எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு பயந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த இது வந்து நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. நான் சேனல் ஆரம்பிச்சப்பறம் வயநாடு ட்ரிப் இருந்தப்போ தான் ஒரு ஃபால்ஸ் வந்து ப்ரைவேட் ஃபால்ஸ் மாதிரி ஒரு ஏரியாவில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு போயிருந்தோம். பைக் வந்து ஒரு பேரியர் ஸ்டாப் பண்ணி அதில் விட்டுட்டு நடந்து போகிற மாதிரி பிளேஸில் போயிருந்தோம். போனதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரோடு கொஞ்சம் ஹெவியாக கொஞ்சம் மலை ரோடு இருந்தால் ஒய்ஃப் வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க, நடக்க முடியலட்டாங்க. அப்போ பார்க்கும்போது சவுண்ட் கேட்குது ஃபால்ஸ். சரி நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம், எப்படி குளிக்க போகிறது இல்லையா, ப்ரைவேட் ஏரியா, நம்ம சேஃப்டியாக குளிக்க வேண்டாம், ஜஸ்ட் நான் போயிட்டு ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் இதில் நின்று அப்படின்ட்டு ஒரு கொஞ்சம் தூரம் நான் உள்ளே போயிருப்பேன். உள்ளே போனதில் தான் எனக்கும் பயம், ஒய்ஃபுக்கும் பயம். ஏன்னா வந்துட்டு யாருமே இல்லை, ஃபுல் ஒரு காடு அப்படிப்பட்ட பிளேஸ். அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், கார்ட்ஸையும் கொடுக்குறேன், பாருங்கள் அந்த லொக்கேஷன் பற்றி. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு பயந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏதாவது கீழே போயிட்டு நான் ரொம்ப டவுனில் போகல, ஓரளவுக்கு ஒரு கொஞ்சம் தூரம் பார்த்துட்டு ஃபால்ஸை பார்த்தோன்னா சரி போயிடும் அப்படின்னு பயம் கொஞ்சம் பயம் கொடுத்த மாதிரி ஆகிடுச்சு. சடனாக வந்து கிளம்பிட்டோம். இதெல்லாம் எதுக்கான பசங்க கூட போனால் எதுவுமே இல்லை, நம்ம லேடிஸ் கூட போகும்போது கொஞ்சம் பயம் இருந்தால் ஆகணும், அதுக்காக தான். அப்படி அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வயநாட்டில் எடக்கல் கேவ்ஸ் தான். இது வந்து பயந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ரொம்ப வந்துட்டு ஒரு அட்வென்ச்சரான எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். எடக்கல் கேவ்ஸ் வந்து அந்த வீடியோ அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கார்டில் கொடுக்க பாருங்கள். அது என்ன ஆயிடுச்சுன்னா வந்துட்டு உங்களுக்கு எடக்கல் கேவ்ஸ் தெரியாது, கொஞ்சம் அப்பான ஒரு ரோடு மாதிரி இருக்கும். அதில் ஏறி போயிட்டு மேலே ஸ்டெப்ஸ் இருக்கும், எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கும், அதில் ஏறி போய் ரொம்ப வந்து கிட்டத்தட்ட நடந்து போகிறதே ஒரு ரொம்ப டைம் குறிப்பிட்டு அவங்க கொடுத்துருப்பாங்க. நாங்கள் வந்து என்ன பண்ணோம், பிளானிங் பண்ண டைம் பார்க்காம கொஞ்சம் ஈவினிங் லேட்டாக கிளம்பி அந்த கவுண்டர் க்ளோஸ் ஆகிற டைமில் போய் சேர்ந்தோம். போயிட்டு அப்பயுமே வந்துட்டு டிக்கெட்டை கேட்டுட்டு உள்ளே போயிட்டு உள்ளே போகும்போது ஸ்டார்ட் பண்ணுறோம். பக்கத்தில் கடைகளுக்கெல்லாம் சொன்னாங்க நீங்கள் வந்து போக வேண்டாம், போனாலும் உங்களால் ரீச் பண்ண முடியாது, கண்டிப்பாக திரும்ப வந்துடுவீங்க. நான் வந்து பாதி ஏறி முடியல, எவ்வளோ டைம் ஆகும், உங்களால் ரீச் பண்ணவே முடியாது, இப்போ பாதி வேறு ஏறிட்டு வேஸ்ட் ஆகும் போது போகாதீங்கன்ட்டாங்க. எங்கள் கூட பேக்கில் இன்னொரு ஸ்டெப் வந்தாங்க, அவங்க வந்து கேட்டதுமே வந்து எல்லாம் ரிட்டன் போயிட்டாங்க. சரி நாங்கள் 2 பேரும் அப்படி என்ன தான் பார்த்துடலாமா, சேலஞ்சாக பார்த்துடலாமா அப்படின்ட்டு ஏற ஆரம்பித்தோம். அது வந்துட்டு எவ்வளோ மினிட்ஸ் நம்ம போனோம், அது கரெக்டாக சொல்ல 20 மினிட்ஸ் கிட்டத்தட்ட வந்து ப்ராப்பராக ஒரு ஆள் நடக்கிறதா இருந்தார். நம்ம இன்னொரு யூடியூபர் நம்ம ஃபாலோவர் வந்து அவர் நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள், நீங்களுமே அந்த இது எடக்கல் கேஸ் போயிருந்தார் அவர். ஓகே, அந்த யூடியூபர் வந்து வெள்ளூர் விளாகர், அவர் வந்து நம்ம வீடியோ பார்ப்பார். ஸோ அப்புறம் நீங்களும் வந்து அந்த இடத்துக்கு போயிருப்பீங்க, அது எவ்வளோ டைம் எடுத்து எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த பிளேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாங்கள் வந்து ஏற ஆரம்பிச்சது கரெக்டாக 20 மினிட்ஸில் வந்துட்டு ஃபுல்லாக அந்த ரோடு ஸ்டார்டிங்லேருந்து ரோடு ஃபுல்லாக ஏறி மேலே ஸ்டெப்ஸும் ஏறி மேலே ரீச் பண்ணோம். அங்கேருந்து செக்யூரிட்டி ஆஃபீஸர்லாம் பார்த்தீங்கன்னா ஏறுங்க ஸ்பீடாக ஏறுங்க க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு அந்த அளவுக்கு அவங்க ப்ரெஷர் கொடுக்குறாங்க. எங்களால் வந்துட்டு மூச்சை வந்து எடுத்து விட முடியல, அவ்வளோத்துக்கு லாக் ஆகுது. ஏன்னா வந்து அவ்வளோ ஒரு கஷ்டமான பேத்துன்னு சொல்லலாம் அது ஏறுறது. கொஞ்சம் வந்துட்டு அப்புறமே ஸ்பீடு அவ்வளோ ஸ்பீடு நம்ம பொறுமையாக நின்று ஏறது வந்து ஏறிடலாம், அவ்வளோ ஸ்பீடு 20 மினிட்ஸில் ஏறதுன்றது பாசிபிளே இல்லை. அப்படி ஒரு அட்வென்ச்சராக சொல்லலாம். அவ்வளோ தூரம் யாருமே ஏறிப்பாங்களான்னு டவுட் தான். முடிஞ்சால் வந்துட்டு இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ண யாராக இருந்தால் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். 20 மினிட்ஸில் நாங்கள் ரோடு அந்த கவுண்டர் ஸ்டார்டிங்லேருந்து மேலே ஃபுல் கிடைக்கல் கேஸ் உள்ளே வர என்ட்ரி ஆனோம் வித்தின் 20 மினிட்ஸ். ஓகே, இது பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் ஃபீல் பண்ணதில்லை, அதாவது நாங்கள் போன ட்ரிப்பே கேள்விப்பட்டது. என்னென்னா கொல்லி ஹில்ஸில் வந்து பேய் இருக்குது, நிறைய பேர் வந்து நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்து கொல்லி ஹில்ஸ் போகிறது வந்து நார்மலாக ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், கொல்லிமலை அப்படின்னு அடிச்சுட்டு தான் போயிட்டு நாங்கள் டூரை போயிட்டு ட்ரிப்பெல்லாம் போயிட்டு வந்தோம். அதுலேயும் ஒரு கஷ்டமான இதுன்னா அந்த அகங்கை ஃபால்ஸ் எல்லாம் வந்து ஒரு இதெல்லாம் ஏறி எடுத்து அதெல்லாம் வீடியோ செப்பரேட்டாக விட்டுருக்கேன். நான் அது ஸ்டோரி டெல்லிங் மாதிரி விட்டுருந்தேன். இதெல்லாம் யூடியூப் சேனலில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சீரிஸ். ஸோ அந்த அதில் வந்து நான் சொல்லியிருப்பேன் எவ்வளோ கஷ்டம் வந்து பார்த்தா இருந்துச்சுன்னா. அந்த ட்ரிப் நாங்கள் போயிட்டு வந்த அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கோயின்ஸ்னா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தா வந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு நியூஸ் ஒன்று வருது, கொல்லி ஹில்ஸ் பேய் இருக்கான் டாபிக் மாதிரி நிறைய நியூஸ் சேனலில் வந்துட்டு அந்த டேர்னிங்கில் இத்தனாவது வளைவில் வந்து பேய் இருக்குது, இத்தனாவது இதில் இது இருக்குது, அங்கே வந்து சித்தர்கள் இருக்காங்க, அந்த குகை இருக்குது, அப்புறம் வந்துட்டு அங்கே வந்து சூனியம் வைக்கிறாங்க இப்படின்னு. பட் நாங்கள் போன இது எக்ஸ்பீரியன்ஸ் படி பார்த்தா அந்த விதமாக எந்த ஒரு ஃபீலுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. பேய் அவுட்டு இல்லை வந்து சூனியம் சாமியார்கள் அங்கே வந்துட்டு சித்தர்கள் அந்த மாதிரி எதுவும் எங்களுக்கு நார்மலாக பார்த்தோன்னா ஒரு போனால் ஒரு நார்மலாக டூரிஸ்ட் பிளேஸ் ஒரு ஃபால்ஸில் வந்து என்ஜாய் பண்ணி குளித்தோம், அவ்வளோதான், திரும்ப வந்தோம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டுமே தான் இருந்துச்சு. பட் அங்கே வந்து பெரிய பெரிய மர்மங்களெல்லாம் இருக்கிறதா வந்துட்டு
நிறைய வீடியோஸ் இருக்குது. அதுவும் நீங்கள் வந்து யூடியூப்லேயே இருங்க, தாராளமாக நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே கிடைக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ வந்துட்டு அந்த அடுத்த நாள் பார்க்கும்போது தான் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. என்னன்னா வந்து கொல்லி ஹில்ஸ் வந்து நாங்களே வந்து டேர்ன் பண்ணும்போது நிறைய வளைவுகளை ரொம்ப நல்லா கீழே வியூ பாயிண்ட் நல்லா ஒவ்வொரு பிளேஸ் ஸ்டாப் பண்ணிலாம் பார்த்துட்டு இருப்போம். கரெக்டாக நம்ம எந்தெந்த பாயிண்டில் ஸ்டாப் பண்ணமோ அதே பாயிண்ட்டை கரெக்டாக மென்ஷன் பண்ணி அந்த யூடியூப் வீடியோஸில் எல்லாம் வந்து சொல்கிறாங்க இந்த டேர்னிங்கில் தான் வந்துட்டு பேய் இருக்குது, இங்கே தான் வந்து ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்ட்டு. நம்ம அடுத்த நாள் வந்துட்டு நியூஸ் அட கொய்யால நேற்று அந்த பாயிண்ட்லாம் நான் வந்து பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு தாட் பண்ணும்போது எப்போ ஏதோ இதை தப்பிச்சிட்ட போல இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஃபீல். அந்த ட்ராவல் ரொம்ப ட்ராவல் போயிட்டு வந்த அப்புறம் இனிமேல் கொல்லி ஹில்ஸ் பக்கம் போனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணுன்றது அதுக்கப்புறம் தான் தோணுச்சுது. ஓகே, நான் இந்த வீடியோ வந்து முடிச்சிடுறேன். ஏன்னா வந்துட்டு இந்த வீடியோவில் இதை மாதிரிப்பட்ட சம்பவங்களை பற்றி உங்களுக்கு இன்னும் வந்துட்டு இன்னும் வந்து பேசணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னுமே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது. அதை வந்து இது மாதிரி நான் வந்து பேசுவேன். இப்போ எதுக்காக முடிக்கிறேன்னா நான் வந்து பேச ஆரம்பித்தா கொஞ்சம் வளவலாம் பேசிட்டு இருப்பேன். ஸோ வந்து டைம் ஜாஸ்தி போயிட்டுருக்கும். இப்போ இந்த ஷூட் பண்ண டைமிங்கை பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சு 10-15 நிமிஷம் வீடியோ போயிருந்து நினைக்கிறேன். அவ்வளோத்துக்கு டைமிங்கான வீடியோ ஒர்த்தான்னு கேட்டால் எனக்கு தெரியல. நீங்கள் பார்த்து நீங்களே கமெண்ட்டில் சொல்லி வீடியோ ஒர்த்தாக இருந்தா இல்லையான்ட்டு. இன்னுமே இதே மாதிரி இந்த டைட்டில் இன்னொரு பார்ட்டாக வந்துட்டு இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண சொன்னீங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணி கண்டிப்பாக நான் வந்து இன்னொரு பார்ட்டாக வந்துட்டு அதை பேசுகிறேன். இப்போ எதுக்காக ஸ்டாப் பண்ணுறேன்னா டைம் வந்து 11 o'clock ஆக போகுது. இந்த வீடியோவை நான் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி எடிட் பண்ணி எதோ பண்ணி எடுத்து அப்லோட் பண்ணி காலைல உங்களுக்கு 9:30 இது வந்து வரும்னு எதிர்பார்க்குறேன். தூங்காமல் வந்து கண்டிப்பாக நான் போடுறேன் நான். ஏன்னா ஒரு விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா அதை வந்து முடிச்சிடணும் அப்படின்னு ஒரு எனக்கு ஒரு தாட் இருக்கும். நான் வந்து இந்த குவாரண்டைனில் வந்துட்டு லாக்டவுன் வந்துட்டு டெய்லி விளாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணேன். கண்டிப்பாக அந்த லாக்டவுன் முடிகிற வரை டெய்லி விளாக்ஸ் போடணும்னு ஒரு தாட் மைண்ட் செட்டில் பக்கா இருந்தேன். பட் இன்றைக்கி வந்து வீடியோ வேண்டான்னு தான் இருந்தேன். பட் இருந்தாலுமே ஏதோ ஒரு மைண்டில் வந்துட்டு ஒரு நாள் போடாமல் விட்டால் ஏன்டா போடல என்னை போட்டு கேட்குற மாதிரியே இருந்துச்சு. ஸோ வந்துட்டு போட்டுடலாம் அப்படின்ட்டு நைட்டு வந்து ஷூட் பண்ணி கால் எடுத்து கண்டிப்பாக வருது. இந்த வீடியோ போட்டுச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறுபடியும் ஏதாவது கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு சந்திக்கலாம். பை.